எல்லாருக்கும் முன்னாடி I would like to thank தம்பி ராமையா சார். And சார் தான் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு, நீ நம்பி வாங்கம்மா, கண்டிப்பா you will learn so many things in this movie. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் உனக்கு. ஏன்னா இத்தனை பெரிய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது, this is like a huge opportunity for me, and especially like a newcomer like me. And also working with Umapati, it was a really, எப்படின்னா ஒவ்வொரு நாள் I used to enjoy so much because Uma is a very fun loving guy. So ஒரு நாள் கூட ஸ்ட்ரெஸ் ஆன ஃபீலிங்கே இல்லை. So I really enjoyed each and every day of my shoot. So thank you so much sir for giving me this opportunity. And இன்னைக்கு நான் பெரிய ஃபேன் ஆனது யாருன்னா for sure it is Natti sir. Especially நீங்கள் டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். I think இது ஒரு கேரக்டர் தான் நீங்கள் பார்த்தீங்க டீசரில். அப்படி சார் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த அப்படியே ஹீ வாஸ் ஜஸ்ட் லைக் அ வாட்டர். ஒரு வெசலில் வாட்டர் போட்டால் எப்படி அந்த ஷேப் எடுக்குமோ அதே மாதிரி சார் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட்லி ஹி ஃபிட் இன் டு ஆல் தி ரோல்ஸ். ஸோ நட்டி சார், டுடே ஐ பிகேம் லைக் அ ஹியூஜ் ஃபேன் ஃபார் யூ. அண்ட் படம் கண்டிப்பாக 10th April ரிலீஸ் ஆகுது, நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. மற்றும் எலக்ட்ரானிக் மீடியா தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகி அது வெற்றி படமாக இருந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் என்னை போன்ற திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு வேறு ஒன்றாக இருக்க முடியாது. ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். ரவி சார், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறது அல்லது அந்த படத்தை நீங்கள் எடுத்ததுக்காக நன்றி சொல்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கேயோ இருந்து இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு இதை இப்படி வந்து கரெக்டாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற காதலை வந்து அதிகமாக வெளிப்படுத்துது ரவி சார். ஒரு சினிமாக்காரனா உங்களுக்கு வந்து சினிமா வந்து உங்களுடைய இந்த பேரார்வத்திற்கு எப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் உள்ள காலத்திடம் வேண்டுகோள் வைத்து சிங்கார மேடையிலே சிங்கக்குட்டி போல வந்திருக்கும் மரியாதைக்குரிய குல்கந்த் குமார் அவர்களே, அரபிக் கடல் போல் அன்பு பசிபிக் பெருங்கடல் போல் பண்பு நிறைந்த குல்கந்த் குமார் அவர்களே, இப்படிலாம் பேசி இந்த படத்துக்கான ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணி இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சா என் நண்பன் மகன் என்பதற்காக அல்ல, அல்லது எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாருக்காக இல்லை, உமாபதிங்கிற ஒரு டைரக்டரோட முழு விதமான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சினிமாவை ஒரு திரைக்கதையை ட்ரீட்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையன் வந்து இந்த படத்தில் டைரக்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிற வாய்ப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பனா இல்லாம மகனையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை அந்த பையனை கொடுத்ததுக்கும் கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட தம்பி உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க படம் பார்க்கும்போது நான் சொல்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. புதிய இயக்குநர்கள் வரும்போது அதிகமா தட்டி கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்குற ஊடகவாதிகள் நிச்சயமாக இந்த படத்தில் அவர் இந்த கதாபாத்திரங்களை கையாண்டிருக்க விதத்தை பார்த்து நிச்சயமா நீங்க விரும்புவீங்கன்ற பெரும் நம்பிக்கை. படத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன், ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன். என்ன வச்ச ஃபைட் மாஸ்டருக்கு பாட்டு பாட வச்ச தம்பி சிவாவுக்கு மியூசிக் டைரக்டர் அவர்கள் ஆண்டு வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் MS பாஸ்கர், ராமையா சார் 3 பேருமே வந்து எல்லா கதாபாத்திரத்துக்கும் இந்த வயசுல பொருந்தக்கூடியவங்க. ஸோ எங்களுக்குள்ள வந்து போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி அந்த வயசுலாம் தாண்டி வந்ததுனால இப்போ வந்து தகப்பைங்களா தாத்தைங்களா ஆனதுக்கப்புறம் காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் நடத்தும். இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை காம்பினேஷன் இல்லை ஒன்றா இருந்தால் அப்படி இருக்கும்போது அதை கதையை வசன திரைக்கதையில் வந்து உமாவதி என்ன கூட கதை வசனமாக எழுதி தம்பி தலைவர் தம்பி தலைமையில் கம்பம் ஷூட்டிங் ட்ரிபிள் ஷூட்டிங்கில் ராமையா வந்து ஒரு லைன் மாதிரி சொன்னா அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு. அப்போ வந்து இந்த படம் இப்படி ஒரு வடிவம் இருக்குன்னு எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனால் ஐயா ரொம்ப நல்ல ஒரு வடிவமைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. இன்டர்வியூ கேட்குறவங்கலாம் அந்த மாதிரி இருக்கே இந்த மாதிரி இருக்கே இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். படம் ஓடணும். அந்த படம் வெற்றி படமாக இருந்தால் எனக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு டெக்னீஷியன் ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனவெளி வேணும். அந்த மனவெளிமை சுத்தமா இல்லாம அந்த சேர்ல முழுசா உட்காராம அப்படி தள்ளி உட்காந்துருக்காரு. நல்லா உட்காருங்க பிரதர், உங்களுக்கு தானே எல்லாம் பண்றாங்க, நல்லா உட்காருங்க. கிடைக்கிற எந்த கதாபாத்திரம் இருந்தாலும் அப்படி ஃபயரா இன்னைக்கு இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல உமன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல பேர் சொல்றதுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை வந்து திரைக்கதை ஆசிரியர்களோ இயக்குநர்களோ கொடுக்கறது இல்லை.
ஆனால் கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமைசாலி மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி. திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய அம்மா இந்திரஜா, நீ ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட்டு, நல்லா நடிக்கிற, வாழ்த்துக்கள் அம்மா. படத்தோட கதாநாயகி ஸ்ரீதா, இப்போ எல்லாருக்கும் என்னுடைய சாவா சுந்தரேசன், அவர் சாரஸ் பேர் சொல்லனா கோச்சுக்கிறவர் ஐயா, அவர் ஒரு பத்திரிகையாளர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றி வெற்றி விழாவில் நிறையா பேசணும். நிறைய கேள்விகள் வந்து இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. அந்த கேள்விகள் இன்னும் வெடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அப்படியே போச்சுன்னா தான் இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த படம் வெற்றி பெறமாக இருக்கு, இந்த தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உருவாக்குற ஒரு சுயநலத்தோட இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். ரவி சார், உங்களுக்கு மீண்டும் நன்றி. உமா, நீ என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு என்றது நான் கருதுகிறேன். அதை வந்து தமிழ்நாடு 10ஆம் தேதிக்கு மேல சொல்லும். என்னோட வாழ்த்துக்கள் தம்பி, நன்றி, வணக்கம். உங்ககிட்ட கேட்க சொல்லி கேள்வி கீழே இருந்து வந்திருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க படத்துல பொதுவா உங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப யதார்த்தமா எளிமையா யாரோ ஒருத்தரை பாக்குறது போல இருக்கும். இந்த TN 2026 தங்க நட்சத்திரம் இந்த திரைப்படத்துல உங்க கதாபாத்திரம் நிஜ வாழ்க்கையில எந்த அரசியல்வாதியை பாக்குற மாதிரி இருக்கும்னு கேக்குறாங்க. எல்லா அரசியல்வாதியும் கலந்துருப்பாங்க. மிக்சர் தான் அது. ஒரு பர்டிகுலரா வச்சோம்னா என்டர்டெயின்மெண்ட். மிக்சரா? மிக்சர்னா நீங்க என்ன கேக்கு கலந்த கலவை மிக்சர்னா வேற எங்கேயும் போயிடாதப்பா. ஓ, இன்னைய பதார்த்த பேரே சொல்ல விட மாட்டேன்றீங்க. தொண்டர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. கேளுங்க. 2026 எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தொண்டர்கள். நல்லா இருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், நல்லா இருக்கும். அரசியல் ரீதியா கேட்கிறாங்க. அரசியல் ரீதியா தான் சொல்றேன், நல்லா இருக்கும். கெட்டதே கிடையாது. நாமெல்லா பேர் வச்சு கட்டாம கெட்டதுன்னு என்னன்னா எல்லாமே நல்லதான தம்பி. 2026 மிகவும் வளமா நலமா இருக்கும். முழு அரசியல்வாதியா மாறி இருக்கிற உங்களை பார்க்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நன்றி நன்றி நன்றி. இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணி நடித்த மாதிரி எந்த படத்துலையும் பண்ணல. நன்றி தம்பிராமையா சார். எப்படி நீங்கள் நான் இந்த கேரக்டரில் பொருந்திருப்பேன் அப்படின்ட்டு நினச்சிங்களோ தெரியல. பெருங்குடின்ற படம் ஷூட்டிங்கில் எனக்கு ஒரு லைன் சொன்னார், நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லை, இயக்குனர் உமாபதி, பிரில்லியன்ட் யூ ஆர், ஐ லைக் யுவர் டேக்கிங்ஸ். அண்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பைனல் கார்டாக தம்பிராமையா சார் இருந்தது, மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு. இந்த வைப்பு பார்க்கும்போது இதெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துடலாமோன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்திருக்கு. சேர்ந்துருவேன் நினைக்கிறேன், சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன் தெரியாது. ஸோ படத்தை வந்து நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப நல்ல கலவை அண்டு நிறைய மெசேஜஸ் இதில் இருக்குது. என்ஜாய் பண்ணுவீங்க, ஜாலியாக இருக்கும் படம். அண்ட் TN 2026 வில் பி டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் பாருங்கள். நட்டி சார், கிரேட் ஃபேன் ஐ பிகேம். உங்களுக்கு நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். தம்பிராமையா சார், பாஸ்கர் சார், என்ன சொல்கிறது, இவ்வளோ நட்சத்திர பட்டாங்களை நான் தெரியவேன்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நான் தெரிவேன். என்னை இனிமேல் யாரும் விஜய் சந்திரசேகர்னு கூப்பிட மாட்டாங்க, குளுக்கோஸ் மாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் இனிமேல் குளுக்கோஸ் மாமி தான். இதில் அப்படி ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான கேரக்டர். நான் குளுக்கோஸ் மாமி, ஆமாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் வந்திருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஒன் ஆஃப் த குட் அண்ட் பெஸ்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் வெற்றி பெறணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நீங்கள் படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க. அதன் அடிப்படையில் இந்த படம் 2026 என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்கிறீங்க? சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க, என்டர்டெயின்மெண்ட்டுங்க. இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், என்ஜாய் பண்ணுவீங்க. எதுக்கு வந்து நீங்கள் நெகட்டிவாக முதல்ல சொல்கிறீங்க பாதிப்பு ஏற்படும்? மிக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா கட்சியிலேருந்து அழைப்பு வரும், நான் நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். டீசர் வந்ததுலேருந்து கீழே கமெண்ட்ஸில் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. அதே மாதிரியே வந்து நிறைய அரசியல் கட்சி கூட்டம் பார்த்துருக்கானே, அங்கே எல்லாரும் வந்து ஜெயிச்சிருவோமா, ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தான் உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு மொத்த பேரோட கான்ஃபிடென்ட்டோட ஒரு அரசியல் கட்சி மேடையே இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. உமாபதி அண்ணா, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை விட என்னென்னா, தம்பிராமையா சார், நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஒரு விஷயம் பண்ணும்போதும் நான் அவருக்கு அனுப்புவேன் அந்த வீடியோஸ்லாம். தம்பி நீ கண்டிப்பாக வருவ, பெரிய லெவலில் வருவேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு சின்ன கேரக்டர் கூட எனக்கு வந்து வாங்கி தந்தது அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம தம்பியை போட அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட். அவர் டப்பிங் வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா கடைக்கு வந்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுண்ணே.
ஏன்னா சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் நடக்கும். அவர் என்னன்னா, நான் ஜெயிச்சிட்டேன், நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்காக பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டத்தை திரட்டிருக்காரு. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும், மிகப்பெரிய ஒரு இயக்குனராக நீங்கள் வருவீங்க, அதுக்கான மேடை தான் இது. தம்பி அந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஏதாவது கேள்வி. நானே இந்த படத்தில் கேள்வி கேட்குறேன். அவர் அண்ணன் என்ன பிரச்சனைனா டக்குன்னு யாருக்காவது மனசாட்சியாக மாறிடுவார். நானா? ஆமாம். இப்போ இந்த திரைப்படத்தில் நீங்கள் தான் இயக்குனரோட மனசாட்சியாக இருந்து இந்த படத்துடைய முன்னோட்டம் பார்க்குறீங்க, மக்கள் பார்த்துட்டு அதுக்கு நிறைய விமர்சனம்லாம் சொல்கிறாங்க. ஒரு இயக்குனருடைய மனநிலையிலிருந்து அதை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? அவரோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போகணுண்டா, யார் என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவரோட மனநிலை என்ன, சந்தோஷம் தாங்க, ஹாப்பி தான். என்னன்னா, ஒரு குழந்தை அழுகையை நிறுத்துறது கூட வந்து நம்ம ஒரு நகைச்சுவையாக நம்ம ஃபேஸை வச்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் அந்த குழந்தை கூட அழுகையை நிறுத்திடும். அந்த மாதிரி நகைச்சுவைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அரசியல் ஒரு களம் நிறைந்த ஒரு படத்தை ஒரு காமெடியாக டெலிவரி பண்ணது வந்து டைரக்டருக்கு உண்மையாலுமே வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லட்டுக்குள்ளே மாத்திரை வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக வந்து TN 2026 வந்து யாருக்கு வந்து வெற்றியோ தெரியாது, இந்த டீமுக்கு வெற்றி. இப்போ வந்து அவருடைய இயக்குனருடைய மனசாட்சியாக இருந்தீங்க, இப்போ மக்களோட மனசாட்சியாக இருந்து படம் வெளியானதுக்கு அப்புறம் மக்கள் அவர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நல்ல டைரக்டராக பார்ப்பாங்க, இன்னும் நிறைய படம் அவர் எடுக்கணும், பெரிய பெரிய லெவலில் வரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ வந்து தேட்டரில் வந்து நகைச்சுவையான படங்கள் தான் எதிர்பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் தேட்டருக்கு போகிறாங்க. அங்கே போய் சோகமாக உட்காந்துட்டு அழுகிறதுக்காக போகல. ஸோ அவங்க எல்லாரும் சிரித்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். ஸோ எல்லாருமே காமெடியில் கலக்கிறவங்க. அப்புறம் நான் இந்திரஜா பற்றி சொல்லி ஆகணும். ரோபோ சங்கர் அண்ணா கூட நான் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அவங்க பொண்ணு கூட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நன்றி சார், உங்களுடைய வந்து சதுரங்க வேட்டைக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் சார். அதே மாதிரி இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் தம்பி ராமையா சார், அப்புறம் MS பாஸ்கர் சார், உங்களுடைய ஆக்டிங்க்கெலாம் நான் மிகப்பெரிய ஃபேன். உங்கள் எல்லாரும் கூட நான் நடித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் கண்ணன் ரவி சார், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பெரிதும் வியந்து கொண்டிருக்கிற தனித்தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை பருவத்திலிருந்தே என்னை நகைச்சுவையில் ஆழ்த்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் குறிப்பாக இங்கே வந்தது அவங்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கால ஓட்டம், வாழ்க்கை ஓட்டம் வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வை தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்கு. எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கிற இவங்கள மாதிரியான கலைஞர்களால தான் அந்த நகைச்சுவைங்கிறது கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவங்கள கிட்ட இருந்து பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்மையாக நான் வந்தேன். இரண்டாவதாக வந்ததுக்கு காரணம் வந்து உமாவோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இயல்பான, எந்த திங்கிங்குள்ளேயும் போகாத ஒரு சிரிப்பு. அது திங்க் பண்ணி சிந்திச்சு சிரிக்காத ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு அப்படியே இருக்கட்டும், காலம் அப்படியே வச்சுக்கிட்டோம் அந்த சிரிப்பை. இந்த படத்தில் என்னுடைய நண்பன் மோகன்ராஜோடு சேர்ந்து நான் எழுதியிருக்கேன் பாடல். தர்புகா சிவா சார் இசையமைச்சிருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பெரும் மனிதர்களோடு அமர்ந்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அது நடந்துக்கிட்டே இருக்குது. அனைவரும் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியில் திளைத்து தான் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நட்டி சாருக்கு வணக்கம், அத்தனை பேருக்குமே வணக்கம். நான் ஒருத்தர சொல்லணும்னு இல்லை. ரொம்ப நன்றி. முதல் நன்றி யாருக்குன்னா தம்பிராமையா பெரியப்பாக்கு தான். ஏன்னா அப்பா பெரியப்பா வந்து வீட்டில் எப்பயுமே ஒரு பெரிய ஆள் தான், எங்களுக்கு ஒரு வெல்விஷர் தான். அதை தாண்டி இன்னும் எனக்கு எமோஷ்னலாக பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்பா. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து எனக்கு பெரியப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான். இங்கே இருக்க நிறைய பேருக்கு பெரியப்பா நம்பிக்கையாக இருக்காங்க, என்ன உட்பட எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தார். ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா இது உன்னுடைய களம், இது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் திருப்பி வரலாம். அண்ட் வந்து உமா நான் பண்ணுற அடுத்த படத்தில் நீ கண்டிப்பாக நடிக்கிற, திருப்பியும் நீ வந்து கொடுக்குற அடியெலாம் திருப்பியும் மரணடியாக இருக்கணும், அதுக்கு வந்து பெரியப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன், நீ எப்போ வேணாலும் என் ஆஃபீஸ்க்கோ அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்தது பெரியப்பா தான். ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் உலகமே இருண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இல்லை, நாங்கள் பெரியவங்கெல்லாம் இருக்கோம், நீ வா அப்படி சொன்னது வந்து தம்பிராமையா பெரியப்பா தான். பெரிய பெரிய தேங்க்யூ பெரியப்பா. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மேடையை வந்து நான் இவ்வளோ கம்பீரமாக ரொம்ப போல்டாக நின்றுக்க மாட்டேன். அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து கண்ணன் ரவி சாருக்கு தான். ஏன்னா
அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் டைமில் நாங்கள் வந்து உதவின்னு எங்ககிட்ட போய் நாங்கள் கேட்ட 2 நபர்களில் வந்து முதல் பெரிய நபர் வந்து கண்ணன் ரவி சார் தான். அவருக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. நாங்கள் கேட்டதை விட அவர் பல மடங்கு எங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணார். அண்ட் இந்த மொமெண்ட்டில் அவரோட ப்ரொடக்ஷனில் திருப்பி நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவர் பண்ண உதவிக்கு அவர் எங்களுக்கு பெரிய பலமாக இருந்ததுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ கண்ணன் ரவி சார். அண்ட் 3வது தேங்க்ஸ் வந்து என்னோட உமானாக்கு தான். அது என்னோட அண்ணா. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி நான் எந்த இடத்துலையுமே என்னை வந்து கைவிட்டதே கிடையாது உமானா. ஈவன் சர்வைவரில் கூட. ஏன்னா அத்தனை பேருக்கு நடுவில் நான் தான் ரொம்ப குட்டியாக இருப்பேன். ஆனால் என்னை வந்து கை பிடிச்சி அவர் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வாடா உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு கை பிடிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் அதே கையை விடாமல் கெட்டியாக என்னை பிடிச்சி இங்கே வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு உமானா. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உமானா, லவ் யூ. அண்ட் ஏன்னா உமானாவை நான் ஒரு மாதிரி துரு ஜாலியாக பார்த்தேன்னா இன்னைக்கு ஏன் அண்ணன் டைரக்டராக ஒரு கம்பீரமாக நிற்கும் போது ஒரு தங்கச்சியாக அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ உமானா. அண்ட் அதை தாண்டி இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் கூட நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. MS பாஸ்கர் பெரியப்பாவாக இருக்கட்டும், இளவரசு பெரியப்பா இருக்கட்டும், நட்டி சாராக இருக்கட்டும், அண்ட் விஜய் ஆண்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. நட்டி சார் ஆக்சுவலி வந்து நான் டீசர் உங்க கூட பெரிய காம்பினேஷன் எனக்கு கிடையவே இல்லை. ஆனால் டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்க மேலே பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். ஏன்னா ஒரு மனுஷனால் எப்படி இப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிக்க முடியும் அப்படின்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். இதுக்காகவே வந்து நான் படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தில் பெரியப்பா சொன்னார்னு நான் ஒரு சீன் தான் வந்தேன். ஏன்னா டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எனக்கு 2000 கால். அப்போ யோசித்தேன் உமானாக்கு எத்தனை கால் வந்திருக்குன்ற ஒரு பெரிய யோசனையில் இருந்தேன். அண்ணே ஆனால் எனக்கே 2000 கால் கிட்ட வந்துச்சுன்னா நீ எப்படின்னா அதெல்லாம் தாங்குறேன்னு எனக்கு புரியல. பட் ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே டீசர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எங்களுடைய TN 2026 தங்க நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய வெற்றி நட்சத்திரமாக மாறும். அந்த வெற்றி மேடையில் திருப்பி உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு த டீம். அப்பாவுக்கு பெரிய பெரிய தேங்க்யூ இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபேமிலிக்கும் பெரிய தேங்க்யூ. மாநாட்டையே சினிமா மாதிரி நடத்துகிற இந்த காலகட்டத்தில் சினிமா ஃபங்க்ஷனை ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிற இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ஒரு அரசியல் படத்தில் நான் பாட்டு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அது இந்த படத்தில் நிறைவேறிருக்கு. அரசியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட்டமாக நம்ம வாழ்ந்தாலும் சரி, கூட்டத்தை விட்டு ஓரமாக நம்ம தனியாளாக இருந்தாலும் அரசியல் இல்லாத இடத்துல நம்ம வாழவே முடியாது. நம்ம தனியாக இருக்கும்போது சில நேரம் கவனிச்சிங்கன்னா நம்ம மனசு நம்மக்கிட்ட ஒரு அரசியல் பண்ணும், சில நேரம் நம்ம மனசுக்கிட்ட அரசியல் பண்ணுவோம். அதுவும் 2 பேர் இருந்தால் சொல்லவே தேவையில்லை, யாரோ ஒருத்தர் அரசியல் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதுதான் உலக நீதி. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் வேணும்னு சொல்கிறவங்கள விட வேணான்னு சொல்கிறவன் தான் பெரிய அரசியல்வாதியாக நான் பார்க்குறேன். ஏன் வேணும்னு சொல்கிறவன் ஜனநாயகத்தில் யாரோ நிற்கிற 2 பேரில் யாரோ ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறாங்க, வேணான்னு சொல்கிறவங்க ஜனநாயகத்தையே தோக்கடிக்கிறாங்க. ஸோ என்னோட கருத்தை இதை பதிவு பண்ணிட்டு நான் படத்துக்குள்ளே வரேன். இயக்குனருக்கு பெரிய நன்றி. அவர் தான் வந்து இந்த படத்தில் நான் பாட்டு எழுதணும்னு சொல்லி ரொம்ப விரும்பி வந்தார். அது வந்து தம்பி ராமையா சார் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னார், தம்பி உங்கள் மேலே ரொம்ப இஷ்டம்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இயக்குனர்கிட்ட பேசும்போது என்னோட காதல் பாடலில் வரிசையாக சொன்னார். எனக்கு ரொம்ப பயங்கரமாக எனக்கு ரொம்ப ரசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஒரு காதல் பாடலாக இருக்குன்னு பார்த்தா அவர் சொன்ன சுச்சுவேஷனே வேறு. நம்ம ஆங்கர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ஆத்திக நாத்திக முன்னேற்ற கழகம், அது உருவாகிற சாங்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. என்னப்பா அது வடிவேல் சார் சொல்லுவார்ல, ஒரு தோசைக்கு பெரிய ஒரு சொன்னோன்னே அவர் வந்து அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்புங்கிற மாதிரி எனக்கு வந்து இப்படி ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்னால் இதையும் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக வந்தது. இந்த பாடல்களை இந்த பாட்டை வந்து பாடினது வந்து MS பாஸ்கர் சாரும் தம்பி ராமையா சாரும். ரொம்ப நன்றி சார். நான் வந்து இன்னும் பாட்டு கேட்கல, ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த மேடையில் அமைதிப்பட அமாவாசையாக மாறி இருக்கிற அப்படியே இருக்கிற நம்ம நட்டி அவர்கள், நட்டியா சார் உங்களுடைய பெரிய ஃபேன். சதுரங்க வேட்டையிலேருந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நான் நேரில் மீட் பண்ணும்போது நான் உங்களுடைய முதல் படத்துக்கு நான் பெரிய ரசிகன்னு சொல்லியிருக்கேன். இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும் சார். கண்டிப்பாக இயக்குனர் உமாபதி பெரிய ஒரு வெற்றி இயக்குனராக இந்த படத்து மூலிமா தன்னை நிரூபிப்பார் நான் நம்புகிறேன். அதுக்கு டீசரே ஒரு பெரிய ஒரு முன்னோட்டமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தம்பி ராமையா சார், நான் வந்து பயங்கர ஃபேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த 2 பாடல் குல்கந்த் குமார் அப்படிங்கிற ஒரு பாடல் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் என்னை வழிநடத்தின விதம் அவ்வளோ பிடிச்சது. நான் உங்களை நேரில் இப்போ தான் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணோடனே நீங்கள் கொடுத்த ஒரு அணைப்பு வந்து அவ்வளோ அன்பு கூட காட்டுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக உங்களுடைய பையனோட வெற்றி இந்த படத்தில் நீங்கள் கண்குளிர பார்ப்பீங்க. நன்றி சார். நீங்கள் எழுதின பாடல்ல இருந்து ஒரு 2 வரி நீங்களே பாடிட்டீங்கன்னா. ஐயோ நான் பாடினா அவ்வளோதான். சரி, கவிதையாக சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடித்த 2 வரி இருக்கும்ல? சரி சொல்லிடுறேன். இப்படி ஒரு கேள்வி இருந்ததுன்னா முன்னாடி எடுத்து வந்துருக்கேன்.
அதே மாதிரி என்னோட சக பாடலாசிரியர் கார்த்திக் நேதாவுக்கு நன்றி. நான் அவரோட நிறைய படங்கள் வந்து சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாரி, திடீர்னு கேட்டனால எடுக்கிறேன். குல்கந்த் குமார் பற்றி ஒரு பாட்டு இதில் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனுடைய 2 லைன் நான் சொல்லிடுறேன். அதில் வந்து எப்படின்னா, பாட்டு வந்து அவர் லவ் பண்ணுற எந்த பொண்ணுமே ஓகே சொல்லாது படத்தில். ஸோ அவர் ஒரு காதல் மன்னனா அந்த பாட்டு தான் வந்து அவரோட லைஃபே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாற்றுற பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் இப்படி ஒரு பாட்டு பண்ணியிருப்பேன். நான் கொஞ்சம் காதல் மன்னன்டா, பார்த்த பொண்ணையெல்லாம் காதலிக்கும் கண்ணன்டா, யாருமே ஓகே சொன்னதில்லடா, நான் இருந்துமே சோர்ந்து போனதில்லடா, வானம் தாண்டி போயினா ஒரு காதல் டூயட் பாடலை, தினம் ஒரு பெண்ணின் ஹார்ட்டில் ஒரு காதல் கோட்டை கட்டலை, கண்ட கனவும் எதுவுமே கையில் வந்து சேரலை, நான் ஒரு நாள் ஆவேன் மன்மதன் குல்கந்த் குமார் அப்படிங்கிறதுல வந்து சரணத்தில் வந்து சொல்லுவார். ஒத்த காலில் நிற்கிறேன், என் கண்ணால் லெட்டர் எழுதுறேன், நான் கண்ணதாசன் ஆகுறேன், பாட்டு பாடி நான் புலம்புறேன், அன்பே என்று கொஞ்சினார் அவள் ஐயோ என்று ஓடுறா, அத்தான் என்று கொஞ்சிட ஒரு ஆள் இல்லாமல் உருகிறேன், குல்கந்த் குமார். TN 2026ன்னு இந்த டீசர் அவங்க வெளியிட்ட மறு கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண நான் வந்து என்னுடைய டூரிங் டாக்கெட்ஸில் லென்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன். அதில் வந்து கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற வழக்கம். அந்தந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி ஒரு கேள்வி 2 கேள்வி வரும். ஆனால் இந்த படத்தை பற்றி தொடர் கேள்விகள். அதுக்கு காரணம் வந்து இந்த டீசர் தான். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சிவகாசியில் இந்த பட்டாசெல்லாம் பேக்கேஜாக கொடுப்பாங்க. உள்ளே எல்லா வெடியும் இருக்கும். கன்னி வெடி இருக்கும், சரவெடி இருக்கும், லக்ஷ்மி வெடி இருக்கும், அணுகுண்டு வெடி இருக்கும், 10,000 வாழா இருக்கும், இப்படி பல வெடிகள் இருக்கும். அது மாதிரி படம் பூரா வந்து பல வெடிகளை சொல்லி வச்சுருக்காங்க. எங்கெங்கே எது வெடிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அந்தளவுக்கு இது வெடிக்கிற ஏரியாவில் நான் இல்லை இந்த படத்தில். நான் நடிச்சிருக்க ஏரியா வந்து கொஞ்சம் சாஃப்டான ஏரியா. அதனால் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த இடத்துல கண்ணன் ரவி அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு காலகட்டத்தில் தமிழில் பார்த்தீங்கன்னா பீம்சிங் வந்து இந்த வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். இவர் வந்து டி வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே டிடிடி எந்த அளவு வெற்றி பெற்றது அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து TN 2026 வருது. இந்த படத்தினுடைய முழு கதையும் எனக்கு தம்பி ராமையார் சொல்லலை. அங்கங்கே கொஞ்சம் சீன்ஸ் மட்டும்தான் சொன்னார். ஆனால் இந்த நட்டி கதாபாத்திரத்தை பற்றி ஓரளவுக்கு சொன்னார். அவர் சதுரங்கப்பேட்டையில் என்ன மாதிரியான ஒரு நடிப்பை தந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்துக்கு சதுரங்கப்பேட்டை ட்ரெய்லர் தான், இதுதான் ஃபுல் பிக்சரு. சதுரங்கப்பேட்டையில் வந்து அவர் இதுக்கு வந்து ஒரு ரிஹர்சல் தான் பார்த்தான்னு நினைக்கிறேன். இதில் தான் ஃபுல்லாக வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மேடை அமைப்பை பார்க்கும்போதே நம்ம சொன்னார், ஜாவா சுந்தரேசன் சொன்ன மாதிரி இது எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி மிக அழகாக இந்த மேடையை அமைச்சிருக்காங்க. மிக குறுகிய காலத்தில் இந்த படத்தை மிக திறம்பட இயக்கியிருக்காரு உமாபதி ராமையா. இந்த படத்துக்கு உங்களுடைய பேராதரவை தந்து எப்படி டிடிடி படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினீங்களோ அது மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு இருக்குது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த TN 2026 வந்து அரசியல் படம். ஆனால் நிச்சயமாக யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரும் மகிழ வேண்டும், சிரிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட படம். மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இதை சொல்லி, மாப்பிள்ளை இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை உமா ஒரு படம் பண்ண போகிறாப்புல, அம்மா நீங்கள் பண்ணணும்னு, இது என்ன மாப்பிள்ளை சொல்லணுமா, நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு குடும்ப உறவு மாதிரி எல்லோரும், தம்பி ஜாவா சுந்தரேசன் அவர்கள், மச்சான் இளவரசு அவர்கள், மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்கள், அதே மாதிரி தம்பி நட்டி அவர்கள், 2 பேரும் தீவிரமான சிவபக்தர்கள், மாப்பிள்ளை உமா, அதே மாதிரி என்னுடைய சகோதரி விஜி, என்னுடைய அன்பு மகள் இந்திரஜா, அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர், மியூசிக் டைரக்டர், எல்லோருமே. மாப்பிள்ளை வந்து இப்படி கேட்டிங்கன்னாக்க அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்குது அப்படின்னா கேட்கல. நம்ம ஒரிஜினல் டைலாக் சொன்னோம், மாமா மாமா இல்லை மாமா நீங்கள் முதல்ல சொன்னது நல்லா இருக்கு மாமா, அதை வைங்க மாமா
அப்படின்ற அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து இதில் பண்ண வச்சிருக்கிறாப்புல மாப்பிள்ள ஒரு அருமையான ஒரு திறமைசாலி, அருமையான டைரக்டர். இந்த படத்தில் தான் நான் மாப்பிள்ளையோட ஃபஸ்ட்டு வந்து அவருடைய டைரக்ஷன் நடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருமணம் படத்துலேயே மாப்பிள்ளை கூட நடித்தாச்சு. நட்டி அவர்களோடும் இது வந்து எனக்கு முதல் படம். சதுரங்க வீட்டிலிருந்தே நான் அவருடைய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரசிகன். இந்த மாதிரி விஜய் அவர்களோடும் நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் தான் என்னுடைய அன்பு மகள் இந்திரஜாவோடு நடித்திருக்கிறேன். தம்பிராமையா மாப்பிள்ளை இளவரசம் வச்சா நாங்கள் எல்லோரும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறோம், சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கும், எனது அன்பு மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்களுக்கும், சின்ன மாப்பிள்ளை உமா அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும், நீங்கள் ஆக்க வேண்டும். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இந்த படத்திற்கு பேராதரவு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி TN 2026 அடுத்து பெரிய சக்தி. சரியா, ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து தேட்டருக்கு எல்லாரும் பாருங்கள். எங்கள் அண்ணச்சிங்க அண்ணச்சி காணுமே, அங்கேனா அண்ணச்சி காணும், கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. என்ன தேதி வெளியாகுதுன்னு அண்ணாச்சியாவே சொல்லிட்டீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி இப்போ தானே சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ முடிவு எடுத்தவங்க எப்படி காது கேட்கும், காதெல்லாம் முடிக்கிட்டு இருக்க முடியும். என் தலைமை இருந்தாக்க நல்லா கேட்கும். காதுக்குள்ள ஒரு ஆள் பேசிட்டே இருக்காரு அண்ணாச்சி, வேற ஒன்றும் இல்லை. அண்ணாச்சியா நீங்க ஒன்று சொல்லணும், நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை அண்ணாச்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நடிகர்களுக்கு வர்றாங்களே, அதை வேண்டான்னு தடுத்தோமா? இல்லையே. அந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு நல்ல ஒரு களம், நடிப்பு திரையுலகன்றது ஒரு நல்ல களம். இந்த களத்துலேருந்து அந்த களத்துக்கு போகிறாங்க, அந்த களத்துலேருந்து இந்த களத்துக்கு வராங்க. இதில் எனக்கு தப்பு கண்டியா, யார் வேணாலும் வரலாம், அவனும் தப்பு இல்லை. ஐயே இப்படி தட்டுவாங்க, இப்படி தட்டி இன்றைக்கி தான் பார்க்குறேன். சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் கண்ணன் ரவி சார். ஸோ கண்ணன் ரவி சார் இல்லாமல் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் எப்படி டேக்கப் ஆகிருக்குன்னு தெரியல. அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். லைக் லாஸ்ட் டே மட்டும் தான் அவர் ஷூட்டிங்கே வந்தார். அந்தளவுக்கு ஃப்ரீடம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு. அட் த சேம் டைம் தீபக் ரவி சாரும் எல்லாம் செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தார். எப்போ ரெக்கார்டிங்காக இருந்தாலும் வந்து ஒரு ஜோஷ் மாதிரி, ஒரு பவர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம், நானும் அப்பாவும் இந்த டீமுமே. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பிஜி முத்தையா சார், தர்புகா சிவானா மியூசிக், RLR தங்கம் எடிட்டர், அண்ட் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ, கொரியோகிராஃபர் சாண்டி மாஸ்டர் அண்ட் பிரவீன்ஜி மாஸ்டர். ஸோ இவங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ் லைக் நவதேவி, காஸ்டியூம் டிசைனர். ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த ப்ராடக்ட் ப்ராப்பராக வந்திருக்கு. இன்னமும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா பேக்அண்ட் டீமுக்குமே சந்தோஷம், ஐ மீன் தேங்க்ஃபுல் பண்ணோம். அப்புறம் உமாபதினு இன்னொருத்தர் இருக்கார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருந்தார். அவரும் டே நைட்டாக இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் நீங்கள் தேங்க் பண்ணணும். அண்ட் தென் இந்த மூவி எப்படி வர்றதுக்கு அவரும் ஒரு ரீசன். அண்ட் இது எல்லாத்தையும் கட்டி ஆள்றதுக்கு ஒருத்தர் இருக்கார், மேலே கூட வரமாட்டேன்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீநாதன் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார், இங்கே இருக்காரா? ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க். பிகாஸ் அவர் தான் ஃப்ரம் ப்ராஜெக்ட் வேறு மாதிரி போயிட்டு இருக்கும் போது அவர் ஷேப் அப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு இது வரையும் நைட்டு டே நைட்டை எங்கள் கூடயும் முழிச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன்ஸ், நல்ல ஸ்வீட்டான பர்சன். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணணும். அண்ட் சிஜி டீம் இன்னமும் போயிட்டுருக்கு, ஒயிட் லோட்டஸ். ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். அண்ட் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்பாவை, MS பாஸ்கர் சார் அண்ட் இளவரசர் சார். பிகாஸ் அவங்க வில்லுனா விழுகிறாங்க, அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, ஒரு புது பையன் ஒரு அட்டம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க டான்ஸும் பண்ண வச்சுருக்கிறேன், அது எதுவுமே கூச்சமே இல்லாமல் ஜாலியாக பண்ணிவிட்டு லைக் செட்டை வந்து லைவாக வச்சுட்டு இருந்தாங்க. டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அவங்களோட. அண்ட் MS பாஸ்கர் மாமா சார், அவருக்கு வந்து ஒரு ஸ்லாங் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக ஷார்ட் நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த எண்டில் ஆஞ்சரியான் அந்த மாதிரி. ஸோ அதோட ஒர்க் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு நம்புகிறோம். அண்ட் கம்மிங் டு நட்டி சார் வந்து லைக் ஆக்சுவலாக இப்போ 4 பேருமே ஃபஸ்ட்டு ஒரே படத்தில் பண்ணுறது இது ஒன்று, அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ 4 பேருமே போட்டி நடிக்கிறது வந்து ஆஸ் அ கிரியேட்டராக எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவோம், செல்ஃபிஷான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. நீ போட்டு நடிக்கிறாங்க. ஸோ அது ஒரு செல்ஃபிஷான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. அதில் நட்டி சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. லைக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைம்லைனில் வரும், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு கெட்டப் இருக்கும்.
அண்ட் இதில் ஒரு கெட்டப் வச்சு இப்போ மீம்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. படத்தில் நிறைய கெட்டப் இருக்குது. அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் யாரையோ டிஃபேம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் ஒரு அண்ணா சொல்லிட்டாரு போல், இல்லை இது எங்களுக்கு அகென்ஸ்டாக ஏதோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக அப்படி யாரையும் அகென்ஸ்டாக இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி. அண்ணா சொன்ன ஒரே விஷயந்தான், சினிமாவை பார்த்தா நல்லாயிருக்கும். அண்ட் சேம் அவன் டிஃபேம் பண்ணன்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து சிங்கம். அந்த சிங்கத்தை யாராவது டிஃபேம் பண்ண முடியுமா? அது எப்படி இருந்தாலும் சிங்கம். ஸோ யாரும் டிஃபேம் பண்ணலை, அதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் அப்பாவை புகழ்தான் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், பிகாஸ் அவரோட லைன் தான். பட் அவர் கொடுத்த அந்த ஜோஷ் தான், ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசினதுலேருந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பேசினதுலேருந்து அவர் தான் இந்த மூவியோட மெயின் பில்லர். ஸோ அவர் சப்போர்ட் இல்லாமல் லைக் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன், இந்த மூவிக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ்ப்பா. அண்ட் யாராச்சும் பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. அகெயின் சொல்கிறேன், இது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணல. உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபார்ம்லேயுமே ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே நடிக்க வராங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மூவி. எல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம். மூவியில் அரசியல் மட்டும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. இது ஒரு நெகிழ்ச்சியான மேடை. இந்த மேடையில் நான் நிற்பதற்கு காரணம் என் தாய் தந்தை, அது உலகத்துக்கு தெரிந்தது. ஆனால் இந்த படைப்புக்காக இங்கே நிற்பதற்கான காரணம் கேஆர்ஜி குரூப், கண்ணன் ரவி சார். இந்த கதையை அரசியல் சார்ந்து நையாண்டி பண்ணி யார் வேண்டுமானாலும் கதை பண்ணிவிடலாம். எனக்கு இன்றைய தினம் வாழும் கலைஞர்களில் இளவரசர் ஐயாவுக்கு தெரியும், அரசியலை உள்வாங்கி கொண்ட இந்த விஷயம். அரசியல் குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால், அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை எடுக்கிறதுக்கு ஸோ அந்த வகையில் டிபிபி படத்தில் நான் அதை பார்த்து இருந்தபோது தம்பி தீபக் ரவி அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் விட்டு வெளியில் வரும்போது ஃப்ளைட்டில் வர்றது. ஸோ கிட்டத்தட்ட 2 கதை சொல்லியிருந்தேன். அந்த கதை தான் சொல்லுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கண்ணன் சார் இந்த கதை சொன்ன உடனடியாக எடுக்கணும். காரணம், கண்ணன் ரவி சார் அவர் வந்து சினிமாவுக்கு வருவது என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். திட்டக்குடியில் பிறந்து இளமையில் வறுமையை சுமந்து துபாய்க்கு சென்று, துபாய் நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு சொல்லுவார். வேறு யாரும் சொல்ல முடியாது. துபாயால் நான் வளர்ந்தேன் சொல்ல முடியாது. நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு கிட்டத்தட்ட 35 வருட காலங்கள் ஒரு தமிழன் அந்த துபாய்க்கு போயிட்டா எங்கேயாவது திக்குமுக்கு வேணால் அவர் அண்டர்டேக் பண்ணிக்குவார். ஸோ அந்த வகையில் அந்த எண்ணம், பரந்த எண்ணம் கொண்டவர், சினிமா மீது தீரான காதல் கொண்டவர். இன்றைய தினம் தயாரிப்பாளர்கள் அருகி மறி போயிட்டார்கள். ஸோ இந்த ட்ரிபிள் இந்த ஒரு கண்டென்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சித்ராஜ் சொன்ன மாதிரி இந்த டிஎன் செட்டப்பு, டிஎன் 2026 தங்க நட்சத்திரம். இது நிச்சயமாக ஒரு தன்னடக்கத்தோடு சொல்கிறேன். நிறைய மேடை, இன்னும் 2-3 மேடை வரும். இப்போ இது சம்மந்தப்பட்ட இத்தனை பேரையும் நான் நெஞ்சொருகி பாராட்டுவதற்கு இப்போ சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுறேன். தம்பி நட்டிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு பிள்ளை. பல கோடிகள் அமிதாப் பச்சன்லேயும் யாரெல்லாம் கனவோக நினைச்சிட்டு இருக்கோ அத்தனை பேரையும் பார்த்துட்டு ஒத்தி வச்சுட்டு ஒரு பேஷனுக்காக இங்கே வந்த ஒரு பிள்ளை. ஒரு தங்க சதுரங்க வேட்டைக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி அற்புதமான ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன், ஆன்மீகவாதி. அந்த பிள்ளையை நெஞ்சுருக வைத்ததில் இந்த கதை ஒரு அடுத்த தளத்துக்கு அழைத்து போகும் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா ரசிகனாக ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு விஷயம் எனக்கு இன்றைய தினம் நம்மளை விட அடுத்த உயர்ந்த நிலையில் இருப்பதாக நான் கருதுகிறது MS பாஸ்கர் அம்மா, ஒரு சிவனடியார், என் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா மகன் இளவரச ஐயா. நாங்கள் 3 பேரும் நிறைய படம் நடிச்சிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த படம் தான். அது என் மகன் இந்த கதை சொல்லிவிட்டு அவன் உள்வாங்கிட்டான். அரசியல் குடும்பத்திலே வந்த காரணத்தினால் நான் கதையை நினைத்தால் பத்தாது, அந்த கதையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் கதை எழுதி கொடுத்துட்டேன். இந்த வசனத்தில் பாதி தான் நான் எழுதியிருக்கேன், மீடியா எழுதியிருக்கிறான். இதில் விட்டு போன கலைஞர்கள் நிறைய மேடைகள் இருக்கு, நான் சொல்லிக்கிறேன். விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு இது வேறு ஒரு கலர் கொடுக்கும். என் அருமை மகள்
ஆமாம் மேடையில் பேசுகிற பொழுது அப்படி நெகிழ்ந்தேன். என்னன்னா மடைத்திருந்த வெள்ளம் போல ஒரு ஃபோனில். ஆமாம் காலம் உங்கள் அப்பா இருக்குதுடா மேலே இருக்கார், இறைவனாக இருந்து ஒரு முறை ஒரு வழி நடத்துகிறாரு. ஆமாம் அந்த பிள்ளையை நான் பார்க்கறப்ப சொன்னேன், ஒரு பர்வீன் சுல்தானா போல நீ நிறைய படி, மிகப்பெரிய உள்வாங்கக்கூடிய திறன் இருக்கு, மெமரி பவர் இருக்கு, மேடை ஆளுமை இருக்கு. ஸோ மல்டி விஷயத்தில் போ, பன்முகத்தன்மையோட போ அப்படின்னு. ஸோ அந்த பாப்பா அதை உள்வாங்கிட்டது. அதே போல் ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஒரு கலைஞர் தேவைப்படுகிற போது கும்கி 2 ஹீரோயின் வந்து சிறுதா ரவி வந்து அதை உள்வாங்கிட்டு ஒரு பரதநாட்டிய மங்கையாக நடிச்சிருக்கிறாங்க. அருமை தம்பி முத்துக்குமார். ஆமாம் ஒரு தமிழ் உச்சரிப்புக்காகவே அந்த காலத்தில் எடுத்தோம்னா அதில் இன்றைக்கு சமீபத்தில் ஒரு தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடுத்த ஒரு பிள்ளைகளுக்கு உன்னை பார்த்து பராமரிப்படக்கூடிய வகையில் அந்த அற்புதமான பிள்ளை அது இந்த படத்துக்குள்ள வந்தது. என் அருமை மகன் கதிர் ஆதித்யா கதிர் செல்ல பிள்ளை தங்கமானவன். நம்ம உட்கார வச்சு நமக்கு பக்கத்தில் நம்மளை கண்டாடிப்போம் நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ பெரிய மிகப்பெரிய. அதே மாதிரி ஜாவா சேகரானம் எத்தனை காட்சி தம்பி சார் சொன்னாங்களா வர்றேன். ஸோ இப்படித்தான் எல்லோருக்கும் வந்தாங்க. ஜாவா சுந்தரேசன் அதே போல் இந்த மேனேஜர் தர்புகா சிவா. நிச்சயமாக தர்புகா சிவா என்னாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு மெலடி. இந்த படம் என்பது என்கிட்ட சொன்னான், சார் உங்கள் பிள்ளை கதற கதற காதலிக்கிறார் சார் அப்படின்னாங்க. ஸோ இப்போவும் மேடைக்கு வர முடியாததுக்கான காரணம் அடுத்த ஒரு ரீலில் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்கான். ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷனில் என் பிள்ளை வந்து கல்லூரியில் சாங்கை சூஸ் பண்ணி ஆடிடுது. அதான் ஸோ இசை என்பது அவனுக்கு இயல்பில் இருக்குது. வீட்டுக்குள்ள உட்காந்து எப்படி ஒரு காட்சி இசைப்படுத்துகிற பொழுது அந்த கதை உருவாக்கிட்டதுனால தான் வந்தான். இந்த கதையை ஆப்டர் மேரேஜ் முதல் உமாபதி ராமையா வருகிறானே என்கிற பொழுது ஒரு தந்தைக்கு பதட்டம். இப்போ எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இப்போ யாரும் தம்பிராமையாவோட மகன் சொல்றதில்லை. அன்னைக்கு வீட்டுக்கு போகிறேன், உமாபதி பிரபல பேசுகிறார், தம்பி அர்ஜுன் மரமே எப்படி இருக்கான், ஓகே. ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கதாநாயகனாக இருக்கிறோம், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாப்புல, டான்ஸர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற பொழுது எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா இவன் கதையை உள்வாங்கிட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி எப்படி ஓகே வாங்கணும் போல அதற்கு முன்பாக அர்ஜுன் சார்ட்ட போய் உட்காந்து மருமகளையும் உட்கார வச்சு இந்த கதையை தாங்க எடுக்க போகிறான் அப்படின்னு அவர்கள்ட்ட என் பிள்ளை தான் நான் நல்லது புரியான விஷயம் தானே யார் மனசும். ஸோ இந்த அளவுக்கு அணுகுமுறை கொண்டவர்கள் யார் மனதை சிந்திச்சும் கூட வேதனைப்படுத்தி விடக்கூடாது. அட்டென்ஷன் சீக் கிரியேட் பண்ணி தலைப்பு செய்யாக எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுவரை என் வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்துக் கொண்டேன். யார் மனசு சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்திடக்கூடாதுக்காக என் மகனை என் மருமகள் வீட்டுக்கு வந்தபோது கூட அர்ஜுன் சாருக்கு 2 மகள்கள் தான் இருக்கிறார்கள். அவருடைய இனிஷியலை போடுவதற்கு யார் இல்லை. என் அன்பு மகனே உண்மை அந்த ஐஸ்வர்யா மருமகள்கிட்ட ஐஸ்வர்யா உமாபதி அப்படி இல்லை, ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் போடும். இதை நான் உன் கல்யாணத்துக்கு முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உங்க இருவருக்கும் சீக்கிரம் குழந்தை இல்லை, அது உங்களோட ப்ராப்பர்ட்டி, அதுக்கு உங்களுடைய பையன் மதிப்பட்டு என்ன பேர் வைக்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் யார் மனதையும் அடுத்த இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அளவு தான். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிய மனதுக்கு சொந்தக்காரன் நிச்சயமா என் கூட. ஆமாம் யாரும் எந்த முடிவையும் சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுகிறார் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன். இந்த கதையை எந்த அளவுக்கு யார் மனசையும் கோபப்படுத்திருக்கிறாரு, சங்கடப்படுத்திருக்கிறாரு, அந்த பொறுப்புணர்வோடு எழுதப்பட்டது. ஆமாம் இதில் இன்றைய தினம் டிவிக்கு தலைவர் அருமை தம்பி விஜய் அவர்கள் 3 படத்தை நான் நடிச்சிருக்கிறேன். அவர் 2 படம் கேமரா பண்ணியிருக்காங்க, யூத் அண்ட் பொலி. நிறைய பேர் அவரோட சம்மந்தப்பட்டிருக்கோம். ஸோ டீசர் ஒன்று வந்திருக்கு. இந்த டீசரில் தம்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த லுக்கை மட்டும் பார்த்துட்டு ப்ரீட் பண்ணி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. நான் எனது வயசுக்கு பேச சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்றார். TN 2026 தங்க நட்சத்திரத்தினுடைய படத்தினுடைய நாத்திக முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தோம் என்றால் பத்திரிகையாக நீங்கள் 8ஆம் தேதி இரவு வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கு ஓட்டுப்பதிவு நீங்க பார்த்துருவீங்க. நீங்களே சொல்லுங்க 8ஓ 9ஓ தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, தம்பி ஸ்ரீநாத் EP சொல்லுவாங்க. ஸோ அன்றைய தினம் நீங்கள் பார்க்கிற பொழுது அன்றைய ஸோ 10ஆம் தேதி அன்றைய தினம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்துடும். 8 வரைக்கும் தான் எங்களுடைய படம், 8க்கு பிறகு உங்களுடைய படம், 10க்கு பிறகு மக்களின் படம். என்ன சொல்ல வரேன்னா இன்று மதியத்துக்கு பிறகு TVK திண்டிவாக்கம் தொகுதியுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவ அர்ஜுன் எல்லா கட்சிகளிலும் எனக்கு தம்பிமாக இருக்கிறார்கள்.
நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து டிவிக்கையில் இருந்து என்ன சொல்றது ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆண்ட கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இது 4 கூட்டணி இப்ப 5 கூட்டணி என்று ஆரம்பித்திருக்கிறது யாரு? சசிகலாமா கட்சியிலிருந்து சசிகலாமாவும் ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு கூட்டணி 5 கூட்டணி 6வது கூட்டணி தமிழக வாழ்வியல் கழகத்தின் சார்பில் ஒருத்தர் தம்பி வேல்முருகன் உடன் பிறந்த தம்பி எனக்கு அற்புதமான பேர். ஸோ இத்தனை பேரையும் எல்லா இயக்கத்திலும் எல்லோரும் எனக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாக ரிஸ்க் எடுக்கலாம். நாங்கள் புதிதாக பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிற பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா நான் ஒரு கலையை கொடுத்துட்டேன். ஜெயின்சிட்டின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த படைப்பை எனக்கு பிரமாதப்படுத்தி காமிச்சிட்டாங்க. ஸோ தம்பி ஆதவர்சன் அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண் கசிய ஒரு 6-7 நேரத்தில் அழுகிற போது நானே நெகிழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா திலகவதி அம்மா எங்களுடைய எனக்கு அம்மா மாதிரி, உங்களுடைய பெரியம்மா பிள்ளை ஆமாம் தயாரிப்பாளர், அந்த அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரக்கணிக்கு ஃப்ரெண்டு, எனக்கு 2 தம்பி நட்டிக்கு ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலிருந்த வழியாக கேட்ட தகவலை வைத்துக் கொண்டு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டாம் என்று மட்டும் என் அருமை தம்பி ஆதவ அர்ஜுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர், எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள். மிகவும் செயல்படும் வீரன், ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால தாயை பதிக்கிறது. ஆமா, இந்த உணர்வெல்லாம் உள்வாங்கிறவங்க. ஸோ நான் யாரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அவ்வளவு வாழ்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவன் அன்பு தம்பி அவர்களே, ஆதவ அர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையிலே இந்த படம் ஒரு 100 அளவு கூட இருக்காது. இதை நானும் சங்கட்டப்பட்டு விட்டோம் என்று நீங்களே எனது நம்பர் தேடி அண்ணா அப்படி என்று பேசுவீர்கள். அப்படித்தான் இந்த படம் இருக்கும் என்று ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் எடுத்து கொடுத்து கொண்டு அன்பிற்குரிய பிரசன்ட் மீடியா, எனது மகன் போராட்டத்தில் பல வருடங்களாக போராடி பயணம் போய்கிட்டே இருக்கும். இந்த படத்தை நிச்சயமாக 8ஆம் தேதி இரவு என அன்பு சகோதரர்களும் படத்தை பார்த்து முடித்த பிறகு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எக்ஸலன்ட் ஃபன். அவன் நெப்போட்டிசம் இந்த கான்செப்டில் போய்விடக்கூடாது என்பதற்காக ப்ரீவியஸ் நிறைய இயக்குநர்களிடம் அவரை நான் ஒப்படைத்தேன். நான் கூட இயக்கினேன். எங்கும் அவன் சரி, அவர் எதிர்பார்த்த நடக்கவில்லை என்கிற பொழுது தொழில்நுட்பம் இசையா அன்பு தம்பி ஒயிட் லோட்டஸுடைய ஓனர் ஒன்னாவது பார்ட்னர் தம்பி சுகுமார் மைனா கும்பிப்படுத்த கேமராமேன் அண்ணா என்ன தம்பி சீனா இவ்வளவு நாலேஜா இருக்காப்ல தம்பிக்கா சிவா இதுதான் ஒரு தம்பிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். அந்த மகிழ்ச்சி நீங்கள் உணர்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி சார். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லணும். நிறைய திரைப்படம் பண்ணியிருக்கீங்க, நிறைய திரைப்படம் நடிச்சிருக்கீங்க, நிறைய பேர் கூட வேலை செஞ்சுருக்கீங்க. முதல்ல நீங்கள் பெற்ற மகன் ஆக்ஷன் சொல்லி நடிக்கிறப்போ அந்த உணர்வு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ஆமா, அரசியல்வாதி, தொழிலதிபர்கள், சினிமாக்காரர்கள் அப்பனும் மகனும் சேர்ந்து செய்வது என்பது ரொம்ப கொடுமை. இந்த கூட ஒரு தலைப்பு செய்தி இருந்திருக்கு. மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்பா பிரச்சனை பண்ணுறாரு, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அப்பாவும் மகனும் சேர்ந்து செய்வது அது அந்த அளவுக்கு என்னை நான் அதை விட அவன் பக்குவப்பட்டுறான். நான் எமோஷனாக அவன் பேலன்ஸ் ஆகிப்பான். அவன் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லை. அவன் கோபம் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு எங்களை டீல் பண்ணான். அது எம்எஸ் பார்த்து மாமா அவர்களுக்கு தெரியும், இளவரசருக்கும் தெரியும். ஸோ அந்த மெச்சூரிட்டி அவன்கிட்ட வந்துருச்சு. எனக்கு என்ன, எனக்கு 20 வந்த மெச்சூரிட்டி அவனுக்கு 30 வந்திருக்கு. அவ்வளோதான். நான் சிஎம்மாக வந்தவன், அவன் ஒரு சப்போர்ட்டில் வந்தான், அவ்வளோதான். இதான் உண்மை, இதான் ட்ராவல். எந்த தந்தையரும் சுயமாக மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 15 வயதில் நான் பெற்ற மெச்சூரிட்டி எனது பிள்ளை பெற்று வர வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவன் அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டான். ஸோ அந்த வகையில் அவனோட ஒர்க் பண்ணுற பொழுது நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவன் டேஸ்ட் டோட்டலாக வாங்கிட்டேன். நான் இன்னும் சொல்லப்போனால் பாதி காட்சிகளுக்கு மேலே நான் சிம்பதேவனுடைய படத்தில் இருப்பேன். அதெல்லாம் தம்பி இவர் பேசுவார், இவர் பேசுவார். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், தம்பி பிஜி மட்டும் சொன்னீங்க, தம்பி ராமையன் படம் அழைச்சி கொடுத்த உடனே எனக்கு ரவுண்ட்ஸாக கண்டினியூவாக படம் உருவாகுதுன்னு. அது அப்படி இல்லை, அது உங்கள் திறமைக்கான விஷயம். அது என் தாய் தந்தை எனக்கு கிட்ட ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. அந்த மேடையில் இருக்க என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான வணக்கம்னா, ஆக்சுவலாக நன்றி தான் சொல்லணும்னு ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன்.
கண்ணன் ரவி சாருக்கு மிக்க நன்றி, தீபக் ரவி சாருக்கு நன்றி, ஸ்ரீநாத் சாருக்கு நன்றி, நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உமாபதி அவர்களுக்கு நன்றி, அண்ட் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அந்த சேம் டைம் நான் இயக்குனர் உமாபதி சாரை பற்றி சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் அவர். இந்த ஸ்பேன் ஆஃப் 1 or 2 இயர்ஸில் வந்து இந்த பேன் இந்தியா டைரக்டர்ஸோட லிஸ்ட்டில் அவரோட நேமும் ஆட் ஆகும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொருத்தர்கிட்ட வேலை வாங்குற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, 2 நடிகர்களுக்கு நடுவில் நான் நடிக்கிறேன். அந்த 2 பேருமே நேஷனல் அவார்டு வின்னர்ஸ். ஒன்று தம்பிராமே அண்ணன், இன்னொன்று MS பாஸ்கர் அண்ணன். 3வது எங்கள் இளவரசன். ஆனால் இன்னும் நேஷனல் அவார்டுக்கு அந்த தகுதி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அவரை போய் சேர்றதுக்கு. அவ்வளோ அருமையான ஒரு நடிகர் எங்கள் இளவரசன். அந்த கூட நடிச்ச எல்லாரும் சரி, ஸ்ரீதா அவர்களாக இருக்கட்டும், விஜய் மேமா இருக்கட்டும், இந்திரஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே பிரமாதமான நடிகர்கள். ரொம்ப நல்லா பண்ணாங்க. இப்போ உதாரணம் ஒரு சீனை நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு டைமிங் தேவைப்படும். அந்த டைமிங்காக நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணுவார் எங்கள் டைரக்டர் உமா பற்றி. கரெக்டாக பார்த்துட்டு 3 ரிஹர்சல் பண்ணுறது என்ன சொல்லுவார், இந்த ஃபர்ஸ்ட் ரிஹர்சலில் இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணுவாங்க, அதுவும் இந்த 3வது ரிஹர்சலில் பண்ணுறது இந்த இடத்துலையும் 2வது ரிஹர்சல் அப்படி நோட் பண்ணி டீட்டெயில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் எங்கள் உமா பற்றி. அவரோட ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். 2வது ஒரு நட்பு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர் ஒருத்தர். அது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வயசில் இப்படி ஒரு ஃபோர்சைட்டும் தொலைநோக்கு பார்வையும் இருக்குங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அருமை. தேங்க்யூ உமாவதி சார், தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் த பெஸ்ட் அண்ட் யூ வில் பி த பெஸ்ட் ஃபார் எவர். அண்ட் எங்கள் தம்பிராமாயணனை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, முதல்ல கூப்பிட்டாரு, தம்பி ஃப்ரீயாக இருக்கீங்களா ஒரு கதை கேட்போமா அப்படின்னாரு. சரி கேட்போன்னு போனேன். அப்போ அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி இந்த அரசியலுங்கிற அறம் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது, அதுக்கு உள்ளே போகிறதுனால அதுக்கு பேர் தியாகம்னு பேர். இந்த தியாகத்தை பல தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. அந்த தியாகத்தை பற்றி சொன்னார். அப்புறம் அதே நேரத்தில் வந்து நம்மலாம் படிக்கும்போது நமக்கு பல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் அரசியலுங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொன்னார். ஹிலேரியஸாக இருந்தது கதை, ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட் ரசித்தோம். அந்த அதுக்கப்புறம் சொன்னார் எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்டு முடிச்சோங்க. அடுத்த வாரம் போகிறோம் தம்பினா அப்படி தான் அடுத்த வாரம் போனோம். அப்புறம் தான் கண்ணன் ரவி சார் இவங்க எல்லாம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. 2வது MS பாஸ்கர் சார், மிகப்பெரிய சிவபக்தர். அவர் பார்வைப்பட்டாலே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் MS பாஸ்கர் சார். எங்களோட முன்னோடி எங்கள் இளவரசன். எல்லாத்துலேயும் முன்னோடி, சினிமாட்டோகிராஃபிலையும் சரி, நடிப்புலையும் சரி. அவர் சர்வசாதாரணமாக நடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, தொடர்ந்து 6 அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த 3 பேர். நடுவில் நினைக்கிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும். நம்ம அம்பையர் அண்ணன் இல்லாமல் பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு, உமாபதி டைரக்டர் உமாபதி. ஸோ அதனால் நம்ம இப்படியே காலத்தை ஓட்டிடலாம்னு தோணும். அது ஒரு விஷயம். அப்புறமா வந்து ஜாவா சுந்தரேசன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மர். இந்த ஒரு சீன் நாங்கள் சேர்ந்து பண்ணுற சீன் 2-3 சீன் பண்ணோம். அதில் ஒரு சீன் வந்து பண்ணி முடிச்ச உடனே சொன்னார், நட்டி உங்களுக்கு இது ஒரு அருமையான ரோல், ரொம்ப நல்லா வரும் இந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் முதல் ஆசீர்வாதம் அங்கேருந்து அவனுக்கு வந்தது. ரொம்ப நன்றி ஜாவா சுந்தரேசன். அப்புறம் தம்பி கதிர் எக்ஸ்ட்ரானரி பர்சன். நாங்கள் பேசும்போது இம்ப்ரூவைசேஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். அவரோட சீன் இல்லைனாலும் அவர் வந்து ரொம்ப பிரமாதம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அது ரொம்ப ரசிகரமாக இருக்கும். அடுத்து இந்த படத்தோட ஒரு பெரியர் இருக்கார், PG முத்து சினிமாட்டோகிராஃபர். அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து அன்இமேஜினபிள் ஹார்ட் ஒர்க்கு. அந்த கர்பா சிவா சார், மியூசிக் டைரக்டர் சார், அப்புறம் எங்கள் எடிட்டர் சார், லிரிசிஸ்ட் 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப நல்லா வந்து அந்த சாங்கு கௌதம் குமார் சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த எங்கள் டான்ஸ் கோரியோகிராஃபர் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப அருமை. அப்புறம் எங்கள் ஆக்ஷன் மாஸ்டர் ரொம்ப பிரமாதமாக வந்தது ஒவ்வொரு விஷயம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று எல்லாரும் சொன்னாங்க யாரையும் டிஃபேம் பண்ணுறேன்னு. நான் டிஃபேமே பண்ணலைங்க. இந்த படத்தோட நோக்கமே ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்கணும்னு. அதில் சாரோட லுக்கு ஒரு இடத்துல வருது அப்படின்ட்டு தான் அது ஒரு போர்ஷன் தான். அதை தவிர நாங்கள் ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் லுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் அண்ணன் உமாபதி தம்பிராமையன் சொன்ன மாதிரி அது அப்படியே அவருக்கு அங்கே போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா சார் அண்ட் உமாபதி சார், நீங்கள் சொன்ன மாதிரி அது சிங்கம். அந்த சிங்கத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் அப்படி டிஃபேம் பண்ணுறோட எண்ணம் எனக்கும் சரி, இங்கே யூனிட்டுக்கும் சரி யாருக்குமே கிடையாது. தாவேக்கா தமிழர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் யாருக்குமே அவரை டிஃபேம் பண்ணக்கூடிய எண்ணம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த கொடிக்கு இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்த கொடிக்கு இந்த கலர் இப்போ திரும்பி பாருங்களா, அது என்ன கலரில் இருக்குன்னு.
நம்ம தான் ஆரஞ்சு இல்ல, ஊர்ல எல்லாம் பெயிண்ட் சோரில் அடிப்பாங்க. திமுகவுக்கு இந்த கலர் கொஞ்ச நாள், ஒரு 4 நாள் போனா சாயம் வெளுத்துரும், ரெட்டு மட்டும் பிளாக் அப்படியே இருக்கும். இல்ல இது ஒண்ணே ஒண்ணுதான். வானவில் கலர் சாங்லேயே நம்ம அதான் சொல்லிருப்போம். வானவில் கலர்னா எல்லாமே வந்துருச்சு நம்ம என்னன்னு சொல்லிட்டு. இது மெயின் என்னன்னா ஆரஞ்சு வந்து சென்ட்ரலில் இருக்கிற மெயினான 2 கட்சிக்குமே இருக்குது. ஏன்னா அது வந்து நேஷனல் ஃப்ளாகில் வர சாஃப்ரான் கலர்ஸ். ஸோ அது சென்ட்ரலில் பிரதிபலிக்கிறது. நீங்களே திரும்பி பாருங்க, அப்போ அந்த லைட் வெளிச்சத்தில் அது எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அது என்ன பண்ண முடியும், கலர்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூவில் இருக்கும். பிளாக் வந்து தமிழ்நாடு கலர், நம்மளோட கலர், நம்மளோட அடையாளம். ஸோ அதனால இந்த 2 சென்சார்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுண்ணா. தம்பி, பார்வையாளர்கள் ரசிகர்கள் வந்து நம்மளோட அறிவாளிகள் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் ஒரு கெட்டப் வந்து சொல்லியிருக்கீங்க, நட்டி சார் வந்து அவர் இல்லவே இல்லை, படம் பாருங்க அப்படின்னாங்க. ஓகே ரைட்டு, அது வந்து பிரச்சனை இல்லை. ஒரு தேசிய விருது வாங்கின நடிகர் நம்ம MS பாஸ்கர் சார், அவர் இங்கேயும் சொன்னார், ட்ரைலர்லையும் சொல்லுவார், ஓம் சக்தி பராசக்தின்னு. தமிழகத்துடைய சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக அதுக்கு அடுத்தடுத்த வார்த்தை என்னன்னு நாங்கள் சொல்ல விரும்பல, என்னன்னு தெரியும். ஒரு நிமிஷம், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை உங்கள் கூடயும் நடிச்சிருக்காரு, அவங்க கூடயும் நடிச்சிருக்காரு. ஒரு படத்தில் இப்படி செய்வது சரியா? அது ஓம் சக்தி பராசக்திக்கு அடுத்து என்னங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அரசியல் காலகட்டத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை வம்பிடுக்கீங்க. நீங்கள் சொன்னது காட் ப்ராமிஸாக அந்த விஷயத்தை நான் பார்க்கல. நான் வாட்ஸ்அப்பை தவிர இன்ஸ்டாகிராம் அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ தம்பி, 15 வயது பிள்ளைங்கள் 12 வயது பிள்ளைங்கள் உள்ளங்கைக்குள்ள உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க செல்லக்குட்டி. அவர்களுடைய கற்பனையெல்லாம் ஒவ்வொருடைய படைப்புக்குள்ள இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது அவர்களுடைய கற்பனையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய செயல் நான் வந்து நம்ம பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க நினைச்சுத்தான் அவர்களை பாவிக்கணுமே ஒழிய யாராவது அப்படி கேட்பது முறையாக இருக்காது. அதுக்கு படம் பதில் சொல்லும். அதான் என்னுடைய பதில். நட்டி பிரதர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. சித்ரா லட்சுமணன் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க, சதுரங்க வேட்டை வந்து ஒரு ட்ரெய்லர் தான், இதுதான் பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா இல்லை அரசியல் தான் சதுரங்க வேட்டையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரெண்டுமே அரசியல் கிடையாதுங்க. இதில் 2-3 கேரக்டர் அந்த ஷேட் இருக்கும். ஒரு காலகட்டம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போகிற படம். அந்த காலகட்டத்துக்கான ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வரும். இல்லை, கதையை கேட்கல. அரசியல் என்பது சதுரங்க வேட்டையா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா? அது எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை பொறுத்து. சார் நட்டி சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி, நடிகராக இருந்து அரசியலுக்கு வர்றதை இங்கே போஸ்டர் பார்த்தா தெரியும். சரிங்க. நீங்கள் முதல்வராக ஆசைப்படுறீங்களா இல்லை உங்கள் ஜோடி லேடியை முதல்வராக ஆசைப்படுறீங்களா? ஐயா, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன போய் கேட்டுங்க. எனக்கு அரசியல்வாதி ஆகுறீங்களா? இல்லை, நான் ஒரு பார்வையாளன், அவ்வளோதான் சார். தம்பி கார்த்தி சார், ஒரு வரியில் கதை சொல்லுங்கள் சார். அதை ரெண்டு விதமாக சொல்லுங்கள் சார். நான் தம்பி, பணம் கொண்டவன் புகழுக்கு ஆசைப்படுகிறான், புகழ் கொண்டவன் புகழை வைத்து பணமும் புகழும் இருக்கிறவர்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார்கள். இது ஒரு லைனாக இருக்கலாம். மேபி நேர்மறை எண்ணம், வாழ்க்கையில் நேர்மறை எண்ணம் காலம் கடந்து வெல்லும். அது மனசுல மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும். எதிர்மறை எண்ணம் உடனடியாக வெல்லும், ஆனால் மனதின் அமைதியை கெடுக்கும். ஸோ கொடுக்கும் கெடுக்கின்ற கான்செப்ட். நேர்மறை எண்ணம் வெல்லும், எதிர்மறை எண்ணம் கொள்ளும். இதுதான் கான்செப்ட். இது மக்களுக்கான படம் இது. ஸோ நீங்கள்லாம் இதை வந்து 8ஆம் தேதி இரவு கொஞ்சம் கூத்தாடுவீங்க, அப்போ தெரிஞ்சுக்க செல்லப்பட்டி. ஓகேம்மா, நீ வாத்தியாரோட பிள்ளைன்றதான் சொல்கிறேன். பொது வாழ்க்கைக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்த விஷயங்களோட இதுக்கு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அதில் ஒரு பாதிப்பாக தோணுது. மற்றபடி இது வந்து ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் ஹிலேரியஸாக சிரிச்சிட்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது, இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இதுக்கு வருவாங்கன்னு நம்புகிறேன். அதில் நீங்களும் கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது. தம்பி ரமையா சார், அரசியல்வாதி கிண்டல் பண்ணுறேன் சார். சார் சொல்லுங்கள் சார். தம்பி ரமையா சார், அரசியல்வாதியை கிண்டல் போயிருக்கோங்க சார். அந்த பொலிட்டிக்கல் மேனு உங்களோட மூவியை ரிவ்யூ பண்ணா எப்படி ஏற்றுப்பீங்களா? என்ன உறுத்தி விளையாடலாம், என்ன போச்சு? பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு ஒரே ஒரு விஷயம் தம்பி, இது வந்து கிண்டல் பண்ணுவதல்ல, சுய விமர்சனத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கடவுளை கூட இல்லைன்னு சொல்வதற்கான உரிமையை கடவுள் கொடுத்திருக்கார். இருக்குன்னு சொல்ற உரிமையை மனிதன் எடுத்திருக்கார் இல்லையா? விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் நீங்கள் திரும்ப சொல்வது என்பது. அதுதான் ஆக்சுவலாக இந்த கேள்விகள் என்பது 8ஆம் தேதி இரவு கேட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ தம் கட்டி பேசிட்டு இருக்கோம்ல, அல்ல இதையா நம்ம எப்படி நினைச்சோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒட்டு மொத்தமாக 2 மணி நேரம் 5 நிமிஷம் குழுங்க சிரித்து கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய எங்களை வந்து கட்டி பிடிச்சி, பெண்ணாக இருந்தால் கை கொடுக்குவீங்க, ஆணாக இருந்தால் கட்டி பிடிச்சி கண்ணத்தை கடிப்பீங்க. தம்பி ரமையா சார் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
காமெடி சட்டையர் படம் அரசியலை கிண்டல் செய்து அப்படின்னு எல்லாருமே வரிசையாக பேசியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் 40 வருஷமா திமுக அதிமுக தான் மாறி மாறி வந்திருக்காங்க. இதில் நீங்கள் யாரை அதிகமாக கிண்டல் பண்ணியிருக்கீங்க? 40 வருஷமா இல்லை, 67, 33, 26, கிட்டத்தட்ட எவ்வளவு 59, 60 வருஷமாவா? யாரையும் கிண்டல் பண்ணுற நோக்கே கிடையாது, அந்த நோக்கமே கிடையாது, அந்த நோக்கமே கிடையாது. இது அரசியல் புரிதல் என்னிடம் இருந்த காரணத்தினால், புரிதல் இல்லாமல் ஒரு மால் சொன்னா நீங்கள் சொல்ற மாதிரி யாரையாவது சங்கடப்படுத்திருக்கலாம், யார மேலே கல் ஒரு சொல் எனும் கல் எடுத்து மேலே எறிந்து தலைப்பீதியாக இருக்கலாம். அரசியல் புரிதல் இருந்த காரணத்தால் யார் மனதும் கோண வேண்டாம், கோணக்கூடாது இந்த பொறுப்புணர்ச்சியோடு ஹியூமரை மட்டும் மண்டையில் வச்சு எழுதியிருக்கேன். அது மேக்கிங்கில் பாருங்க, மேக்கிங் பாருங்க உங்களுக்கு. சார் இங்கே சொல்லுங்க சார், நீங்களும் முதல் சொல்லலாம், டேரக்டர் முதல் சொல்லலாம். சரிங்களா? இப்போ அந்த ஒரு கெட்டப்புனால வந்து தான் வந்து உங்களுக்கு பெருசாக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து அந்த படத்தை வந்து அந்த டீம் வந்து ஒரு கொச்சையாக பேசுகிறாங்க, எங்கள் தலைவரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஏன் நீங்கள் வந்து அந்த கெட்டப்பை தவிர்க்கலை? ஏன்னா வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், சரிங்களா? இப்போ அந்த கெட்டப் வச்சிங்கன்னா ஏதாவது விமர்சனம் வரும்னு தெரிஞ்சு வச்சிங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகும்னு வச்சிங்களா? நான் சொல்கிறேன். ஆனால் இல்லைனா ஆக்சுவலாக இந்த லுக் டெஸ்ட்டு நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். அப்புறம் தான் சாரோட லுக், ஆக்சுவலாக நானே சாரோட பெரிய ஃபேன், டான்ஸ்னால் அவரை பார்த்தா நானே ஆட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம். லுக் டெஸ்ட் என்னென்னா ஒரு 55 இயர்ஸ்க்கு ஏஜ் ஒரு 62 போகும்போது ஆப்வியஸாக கிரே இருக்கும். எல்லா ஹீரோஸும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் விட்டுருவாங்க, ஒரு 50 வயசு வரைக்கும் தம் கட்டுவாங்க, அப்புறம் நேச்சுரலாக விட்டுருவாங்க. ஸோ ஒரு ஹீரோ அந்த டைமில் எப்படி இருப்பார், ஸோ அதுதான். அண்ட் ட்ரெஸ் கோடும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது டார்க்கர் ஷேடு நாங்கள் வந்து எடுத்தது வந்து இப்போ ஆக்சுவலாக அது ட்ரெண்ட், அந்த கலரு வேறு மாநிலத்தில் ஒரு லீடர் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம எடுத்தோம். சத்தியமாக சொல்கிறோம், அவரை டீஃபேம் பண்ணால் நான் திருப்பி சொல்கிறேன், அவர் சிங்கம், யாராலையும் டீஃபேம் பண்ண முடியாது. நிஜமாவே அது சிங்கம், அதை யாரும் டிஃபைன் பண்ண முடியாது. நான் எல்லாரும் அதை பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. டைரக்டர் உமாபதி சார் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம முத்துக்குமார் சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப அரசியல் மேடை மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் அர்ஜுன் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவரை நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஒரு கேமியாவாவது கொண்டு வந்திருக்கலாமா, அப்படி ஏதாவது யோசிச்சிங்களா? இல்லை சார், இது ஆக்சுவலாக எதுவுமே ஆர்டிஃபிஷியல் நம்ம இது பண்ணல. நம்ம ஒரு சின்ன ஒரு வேர்ல்டு, இது ஆக்சுவலாக தமிழ்நாடுன்னு நம்ம பார்த்தா தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு இல்லை, இது ஒரு வேற ஒரு உலகத்துக்கு, ஒரு வேற யூனிவர்ஸுக்கு நம்ம கூட்டு போயிட்டு அங்கே ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருந்தால் எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ நம்மளே பார்த்தாலே நல்லா இருக்குல்ல, அந்த ஃபீல் தான் கொடுத்துருக்கோம். யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு யாருக்குமே அது கிடையாது சார். அப்படி ஹர்ட் பண்ணால் அது நாங்கள் தப்பான பர்சன்ஸ் இல்லை. இல்லை ஹர்ட் பண்ணுறதை பற்றி கேட்கல அர்ஜுன் சார். இல்லை அதுதான் சொல்கிறேன், அது கேமியோ தேவை இல்லை. லைக் ரெக்குயர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேர்ல்டு, சின்ன வேர்ல்டுக்குள்ளே கேரக்டர்ஸ் பண்ணணும்னு பண்ணோம். லைக் இது ஃபியூச்சர் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது சார். வாழ்த்துக்கள். தம்பி சார், தம்பி ஒரே ஒரு கேள்விதான். இந்த நீங்க இல்லைன்னு சொன்னா கூட பாத்தீங்கன்னா அந்த கோல்ட் படத்துல அந்த கார் நம்பர் வந்து இதே தான் வரும், TN 2026ன்னு. நினைக்கிறேன். அப்ப அந்த நேரத்துல வந்து ஒரு பேசு பொருளா ஆச்சு அது. அப்ப அதுல இருந்து தலைப்பு வச்சிங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்து ரொம்ப நட்டி சார் வந்து ஏற்கனவே இளமை, இன்னும் இளமையாயிட்டாரு, வாழ்த்துக்கள். அந்த லுக்குக்கும் இந்த நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தோணுதில்ல, அதனால தான் கேட்டேன். நீங்களே சொல்லுங்க அதுக்கு பதில். சார் TN 26 தங்க நட்சத்திரம் 2026. தங்க நட்சத்திரம் வந்து TN அந்த இதுதான் மீனிங்கில் தான் நம்ம வச்சோம். ஸோ 2026 அவர் என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, அதுதான் நம்ம ரிலேட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற மாதிரினா அவங்க எப்பயோ டிசிஷனாக எடுத்துகிட்டு அது பர்சியூ ஆகிட்டு இருக்கு. இது இந்த இடத்துல 2026 அந்த பர்சன் என்ன எடுக்கிறாரு, அதுதான் நம்மளோட மோட்டிவாக இருந்தது. அண்ட் மோர் ஓவர் நட்டி சார்ல நீங்கள் காப்பை பார்த்தீங்க, அவர் கையில் கருப்பு கயிறை பார்த்தீங்களான்னு தெரியல. ஸோ அந்த கருப்பு கயிறுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அது கிளைமேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் சார். தேங்க்யூ சார். தம்பி ராமையா சார். இல்லை அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லாது சார். இல்லை மேலே வந்து 2 கலர் கொடி, அதே போல் தளபதி வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு தாவேக்கா. இந்த மேடையிலேருந்து நான் தம்பியை வந்து கொச்சப்படுத்தலை திட்டலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கொடி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கொடி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அந்த படம் மூலயமா, இல்லை நான் ஓட்டு போட போவேன் தம்பி. ஏன்னா TN 26ன்னு போட்டிருக்கீங்க தம்பி, அது எனது தனிப்பட்ட உரிமை. எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இல்ல இது கிண்டல் எல்லாமே அவரை பத்தி தான் வருது. படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அவருடைய ஸ்லோகம் தான் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரம் பத்திரிகையில் பதில் சொன்னதுக்கு மறுபடியும் பதில் எட்டாங்க. இல்லைன்னா இந்த பிளாக் ஆக்சுவலா இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுக்கு ஆச்சு. நம்ம இது அக்டோபரில் ஷூட் பண்ணோம், அக்டோபர் நவம்பரில் ஷூட் பண்ணோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. திருப்பி சொல்கிறேன்,
இல்ல நான் பார்க்கும்போது இல்ல, புரியுதுண்ணா. ஆளுங்கட்சி மேடையில இருந்து ஆதரவு தாவேக்காவுக்கு கிடைக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நாங்கள் எப்படி பதில் சொல்கிறோன்னு தெரில. இது வந்து ஒரு திருப்பி சொல்கிறோம், சினிமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஆரஞ்ச் அண்ட் பிளாக்குக்கு. ஸோ அதானே சார். ஒரே ஒரு கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்லாருமே விஜய் பற்றி கேட்டோன்னே சிங்கம் சிங்கம்னு நீங்கள், ஆனால் அவர் கூட இருந்த டச்சப்லேருந்து கிட்டத்தட்ட பிஆர்ஓ மேனேஜராக இருந்த பிடி செல்வகுமார் வரைக்கும் அவரை பற்றி சொல்றது வேற விதமா இருக்குது. நிஜமாவே நீங்களாம் ஒரு இருக்கீங்க உங்களை பார்த்து நாளைக்கு நீங்க சொன்ன சிங்கங்கிற பதில பார்த்து ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. இல்லைண்ணா, உண்மையாவே சிங்கம் தானா அவர். நீங்க எந்த இதுல எடுத்தீங்கனாலும் சரி, இப்போ அவங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே. இல்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றீங்க சிங்கம் யாருமே நெருங்க முடியாது, அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றீங்களோ? ஆனா யாரை பத்தி வேணாலும் பேசலாம்னா அது அவங்களோட கருத்து சுதந்திரம் இருக்கு. பட் அது வந்து மக்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ மக்கள் ஆப்வியஸா அது நம்ப போறது கிடையாதுல்ல சார். நட்டி சார் உங்க பதிலையும் எதிர்பார்க்குறோம் சார். நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு தடவை ஞாபகம் இருக்குங்களா? நீங்களும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம பேசியிருந்தோம் ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டில். இவ்வளோ பெரிய போஸ்டருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா, இவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டுட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு போகிறார் நம்ம பேசுனீங்க ஒரு தடவை கேட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா? நண்பராக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்டிங்களா? அப்போ அந்த பொசிஷனில் இருந்தார், அதனால நான் அவருக்கு சிங்கம்னு சொல்கிறேன்.